எங்க குடும்பத்தோட சந்தோஷமே சத்யாவுக்கு குழந்தை பிறக்கிறதுல தான் இருக்கு. நீங்க ரமா அருள் புரியணும். முதல்ல கடவுள் அருள் புரிறான்னு பாப்போம். சத்யா கைய கொடுமா. உனக்கு எப்படிமா கற்பம் கலைஞ்சிச்சு? ஐயோ, உண்மைய சொன்னா பிரபு சத்யா கிட்ட சாஞ்சிருவானே. அப்படி நடக்க கூடாது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு அடி தடின்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா கர்ப்பம் கலையாம வேற என்ன செய்யும்? கற்பம் கலைஞ்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. இல்ல பாட்டி, அத்தை சொன்னதா காரணம். இல்லம்மா, ஏதோ ஒண்ணு வேகமா வந்து இடிச்சனாலதான் உன் கற்பம் கலைஞ்ச மாதிரி தெரியுது. இடிச்சதா? நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவ ஏதோ மறக்கிற மாதிரி தெரியுதே. சரி, நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்ல. சத்யா, உன் நாடி புடிச்சு பார்த்ததுல உன் கருப்ப பை ரொம்ப பலவீனமா இருக்குமா. 99% உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்ல. இத சொல்றதுக்குதான் கும்பகோணத்துல இருந்து வந்தீங்களா? குழந்தை பிறக்காதுன்னு ஏற்கனவே டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நாங்க சொன்ன மாதிரி பிரபுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். ஒருமா 99% போயிருச்சு. ஆனா 1% இருக்க. அந்த 1% வச்சு கற்பம் தரிக்க வைக்க என்னால முடியும். என்ன சொல்றீங்க பாட்டி? அது நடக்குமா? நான் சொல்றத செஞ்சா கண்டிப்பா நடக்கும். இத பாருங்க, நடக்காத ஒண்ணு நடக்கும்னு சொல்லி எங்க கிட்ட பணம் பறிக்க பாக்காதீங்க. நீங்க காசுக்காக அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போகாதீங்க. அத நாங்க நம்பி கடைசி வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? தயவு செஞ்சு கிளம்புற வழிய பாருங்க, போங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான்னு நாங்கெல்லாம் கவலையா இருக்கோம். நீ வேற ஏமா இப்படி அலட்சியமா பேசுற? ஏய், உன் அம்மா சரியாதான் பேசிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி. அவங்க ஏதோ மேஜிக் பண்ணி சத்யா வயிற்றுல பேபிய வர வைக்க போறாங்க. நீங்க எல்லாரும் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க பாட்டி. பாட்டி, நான் உங்களை முழுசா நம்புறேன் பாட்டி. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. சுத்தி 6 மலைகள் சூழ்ந்திருக்கிற 7வது மலையில நீல நிற பூவோட கர்ப்பவிருத்தி செடின்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப அபூர்வமான மூலிகை. அதை எடுத்துட்டு வந்து மருந்து செஞ்சு சாப்பிட்டா உடனே கர்ப்பம் தரிக்கும். ஆனா அந்த செடி எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது விஷ பாம்பு இருக்கிற ஒரு புத்துல இருக்கும். அத சுத்தி நாகங்கள் இருக்கும். அந்த செடிய காலங்காலமா நாகங்கள் பாதுகாக்குது. அது ரொம்ப ஆபத்தான இடம். அதை எடுக்க போனவங்க உயிரோட யாரும் திரும்பி வந்ததில்ல. நீ அந்த கற்ப விருத்தி செடிய எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா உனக்கு கற்பம் தரிக்கிற வேலைய நான் செய்யறேன். நான் எத்தனை வரேன். அமுல் பேபி வேணும். நான் உன்னோட ரொம்ப நாள் வாழணும். அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்ல.
அமுல் பேபி கிடைக்கிறதுக்காக நான் எந்த ஆபத்தையும் சந்திப்பேன். அப்படி அந்த செடி கிடையலன்னா என் உயிர் அந்த பாம்பாண்டே போட்டோம். நான் எதுக்கும் தயார் தான் பாட்டி. அந்த பாம்புகளை மீறி அந்த மூலிகைய உன்னால எடுக்க முடியாது. அது உடம்பால மட்டும் எடுக்க முடியாது. அதுக்கு மன பலமும் வேணும். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. இந்தாம்மா முக்கியமான விஷயம், கற்பவிருத்தி மூலிகை செடியை பறிச்ச உடனே இந்த குடுவையில போட்டு மூடிடணும். அப்புறம் அந்த செடி மேல சூரிய வெளிச்சம் படக்கூடாது. செடியை பறிக்கும் போது உன் மூச்சு காத்து தவிர வேற யாரு மூச்சு காத்தும் படக்கூடாது. செடி பறிச்ச 6 மணி நேரத்துக்குள்ள மருந்து செஞ்சு சாப்பிட்டுடணும். இல்லன்னா மூலிகையோட வீரியம் குறைஞ்சு எந்த பலனும் கொடுக்காதுமா. நீங்க சொல்றபடியே செய்யறேன் பாட்டி. சரி, நேரத்தை வீணாக்காத, குளிச்சுட்டு கிளம்பு. சரி பாட்டி. சரிம்மா. போயிட்டு வர அமுல் பேபி. பார்த்து போயிட்டு வா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. பார்த்து பத்திரம் அண்ணி. போயிட்டு. சரிம்மா. சத்யா, இது டைமர். செடியை பறிச்ச உடனே டைமர் ஆன் பண்ணிக்கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்மா. போயிட்டு. ஐயா, ஐயா, யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? அன்னைக்கு உங்களை கார்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனே. பிரபு, பேச்சு கொடுங்க. அவருக்கு கான்சியஸ் வருது. ஓகே. ஐயா, பெரியவரே, என்ன தரங்க? பெரியவரே, இவர் யார் தெரியுதா? உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரே, பிரபு. பிரபு, என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? சத்யா. சொல்லுங்க. சத்யா. பிரபு. சொல்லுங்க. சத்யாவ. சத்யாவ கார்ல சத்யாவ ஒன்னும் புரியலையா? சத்யாவ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சத்யாவ. பிரபு, ஸ்பீடா. புரியலையா? ஸ்பீடா? ஸ்பீடா. பிரபு. ஸ்பீடா? ஸ்பீடா. ஸ்பீடா? ஸ்பீடா. சத்யா. சத்யாவோட ஐயா, 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 ஐயா. டாக்டர், என்னாச்சு? தலையில அடிபட்டதுனால கான்சியஸ் வரதும் போறதுமா இருக்கு. ஏதோ சொல்ல வந்தாரு, ஆனா அதுக்குள்ள. ஆமா, சத்யாங்கிறது யாரு? சத்யா என்னோட வைஃப். அப்போ சத்யாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. எல்லாமே போச்சு. வீடு இப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கு. அண்ணன், சௌமியா எல்லாரும் இப்ப மூலிகை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் சத்யா மேல கோவமா இருந்த பிரபு கூட இதை நம்ப ஆரம்பிச்சிட்டான். பிரபு மட்டும் அவ பக்கம் சாஞ்சிட்டான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிழவி கொடுக்கிற பில்டப்ப பார்த்தா
அந்த மூலிகை சக்தி வாய்ந்ததா தான் இருக்கும். ஆனா அதை விட இந்த சக்தி வாய்ந்தவளா இருக்காளே, அவளை இங்க இருந்து துரத்தலான்னு நம்ம என்ன பிளான் போட்டாலும் அது அவ ஜெயிச்சிடுறா. ஐயோ, இந்த மூலிகை விஷயத்திலயும் அவ ஜெயிச்சிட்டா என்ன பண்றது? சத்யாவால் அந்த மூலிகை நிச்சயமா கொண்டு வர முடியாது. ஏன்னா கர்ப்ப விருத்தி செடியை சுத்தியும் விஷப்பாம்பு இருக்கிறதா கிளவி சொல்லியிருக்காங்க. அதை மீறி மூலிகை எப்படி எடுக்க முடியும்? அதுவும் இல்லாம மூலிகை எடுக்க போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததில்லையா? கவலைப்படாது. குழந்தை வேணும்னு ஆசையா போயிருக்கிற சத்யா கண்டிப்பா வெறுங்கையோட தான் திரும்பி வரும். இல்ல உயிர் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் தான் வரும். இல்லங்க, நாம அப்படி நம்பிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அந்த செடியை பறிச்சுட்டு வந்துட்டானா நம்மளால என்னங்க பண்ண முடியும்? என்னாச்சுங்க? சத்யாவை தடுக்க போன ரவுடிங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இந்நேரம் சத்யாவை அடிச்சு ஏதாவது பண்ணிருப்பாங்களாங்க? கவலை விடு, அவனுங்க ரொம்ப மோசமானவன். இந்நேரம் சத்யாவை உண்டில்லன்னு பண்ணிருப்பாங்க. ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா சக்சஸ்னு ஏதாவது தகவல் வந்திருக்குமே. ஏன் இன்னும் கால் வரல? எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ரொம்ப டென்ஷனாவும் இருக்குங்க. இந்த விஷயத்துல அந்த சத்யாவை ஜெயிக்கவே விடக்கூடாது. எவ்வளவு டென்ஷன் ஆகுற? போன் பண்ணி கேக்குறேன். முதல்ல பண்ணுங்க. என்னாச்சுங்க? நாட் ரீச்சபிள்னு வருது. இருங்க, நான் ட்ரை பண்றேன். டென்ஷன் பண்றானுங்க என்ன. என்ன ஆனாலும் சரி, சத்யா கர்ப்ப விருத்தி செடியை எடுக்கவே கூடாது. போட்ட சபதத்துல நாம ஜெயிச்சே ஆகணும். சத்யா, சத்யா, எழுந்துரு சத்யா, எழுந்துரு. நீ சாக பிறந்தவல்ல, சாதிக்க பிறந்தவ. எவ்வளவு தடை வந்தாலும் நீ அந்த மூலிகையை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நீ பிரபு கூட ஒண்ணு சேர முடியுமா? அதுதான் என்னோட ஆசையும். சத்யா, எழுந்துரு சத்யா, சத்யா எழுந்துரு.
என்ன பண்றது? இத்தனை பாம்புங்களை மீறி எப்படி அந்த மூலிகை எடுக்க முடியும்? அந்த பாம்புகளை மீறி அந்த மூலிகைய உன்னால எடுக்க முடியாது. அது உடம்பால மட்டும் எடுக்க முடியாது. உன் மனசு ஒரு நிலைக்கு வரணும். 1000 பேரை அடிக்கிறது வீரம் இல்ல. ஒரு நிமிஷம் மனச அடக்கி ஆள்றதுதான் உண்மையான வீரம். இல்ல, என் அமுல் பேபிக்கு என்ன பிடிக்கும். புரியுற மாதிரி நான் செய்வேன். அதுக்கு கடைசி வாய்ப்பு தான் இது. நீ தோத்துட்ட, அப்படியே ஓடி போயிடு. இந்த டாக்டர் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு பிறக்க போற முதலும் கடைசி குழந்தைன்னு. அத பத்தி கொஞ்சமாச்சு அக்கறை இருந்திருந்தா இப்ப என் குழந்தை எனக்கு இல்லாம போயிருக்குமா? போதுங்க, போதும். தயவு செஞ்சு என்னோட எதிரில நிக்காதீங்க. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளில போயிடுங்க. லட்சம் உயிரில ஒரு உயிர் உன் கர்ப்பத்துல உருவாகுற மாதிரி உன் நோக்கத்தை அந்த உயிர் மாதிரி மாத்து. அத உன் மனசுல கருவாக்கு. உன்னால எதுவும் செய்ய முடியும். சத்தியம்னா சத்தியம், உண்மை. உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும். வெற்றியோட திரும்பி வா. எனக்கு என் அமுல் பேபி கிடைக்கணும்னா நிச்சயமா கர்ப்ப விருத்தியை நான் எடுக்கணும். தடையாம நான் போக மாட்டேன். அமுல் பேபி எனக்கு கிடைக்க போறா.
சத்யா இங்க வந்தாதான் கர்ப்பவிருத்தி செடியை பறிச்சு 6 மணி நேரத்துல மருந்து தயாரிக்கணும். இல்லனா அதோடைய சக்தி போயிடும். ரவுடிங்களை வச்சு சத்யாவை எப்படியாவது 6 மணி நேரம் வரவிடாம பண்ணிடணும். அதான் நாம அனுப்புன ஆளுங்களை சத்யா அடிச்சுட்டாளேங்க. புதுசா ஆளுங்களை அனுப்புனா மட்டும் அவ அடிக்க மாட்டாளா? நாம ஆளுங்களை அனுப்புறது அடிக்கிறதுக்கு இல்ல, கடத்துறதுக்கு. சத்யாவை கடத்த போறீங்களா? அவ மாமா பையன் டெல்லி. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா சத்யா பயந்துருவான். அவனை கடத்தி சத்யாவை பிளாக்மெயில் பண்ணா மூளைக்கு ஏங்க கொண்டு வராம தடுத்துடும். நாமாப்ல எந்த வேலையும் வரல. சொல்லுங்க சார். டேய், அர்ஜென்ட்டா நீ ஒரு வேலை செய்யணும். மேட்ரு என்னன்னு சொல்லுங்க சார். உனக்கு சத்யாவை தெரியும்ல? ஆமா தெரியும் சார். அவ மூளைய பறிச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கா. அது அவகிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கணும். புடுங்கிடுவோம். அது மட்டும் இல்லடா, அந்த மூலிகைக்கு 6 மணி நேரம் தான் சக்தி இருக்கும். சூரியன் வெளிச்ச பட்டாலே அதோடைய சக்தி போயிடும். அதனால சத்யாவுடைய மாமா பையன் டெல்லியை கடத்திட்டு அவளை சுத்த விடுங்கடா. மூலிகையை பிடுங்கணும்ல, இங்க வரவிடாம பண்ணணும்டா. சார், அந்த பையனோட டீட்டெயிலையும் போட்டோவும் அனுப்புங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். இப்பவே அனுப்புறேன். சரி, அனுப்புங்க. சத்யா, ஸ்கூலுக்கு போன டில்லி இன்னும் வீட்டுக்கு வரலமா? கூட இருந்தவங்க எல்லாம் அவனை யாரோ கடத்திட்டு போனதா சொல்றாங்கம்மா. பயமா இருக்குமா? அது மாமா, அது டில்லி எங்க விளையாட போயிருப்பாங்கம்மா. பயப்படாதீங்க, வந்துருவான். மா, அப்படிலாம் இல்லம்மா. அப்படியே விளையாட போயிருந்தாலும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும். ஸ்கூலுக்கு போன் பண்ற டீச்சர்லாம் ஸ்கூல்ல இல்லன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ மாமா, டில்லி ஒன்னும் ஆகாது, அவன் வந்துருவான் மாமா. அம்மா, நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துமா? ஐயோ மாமா, வானா வானா, அப்படியெல்லாம் அதுவும் பண்றாதீங்க. ஏம்மா, என்னாச்சு? இல்ல இல்ல, படிக்கிற பையன் போலீஸ் கிளீஸ்னு போனா படிப்பு கெட்டுரும். நீங்க கவலைப்படாதீங்க. டில்லிய பத்திரமா கூட்டின்னு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி சத்யா. நீ சொன்ன அம்பத்தூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டேன். இவ்வளவு லேட்டாவா வருவ? நாங்க இடத்த மாத்திட்டோம். இடத்த மாத்திட்டியா? என்ன பண்ற? இந்த ஆவடி காளியம்மன் கோவில் பேக் சைடு வா. அவள் தூரம். ஹலோ ஹலோ, ஏய், சத்யாவை இதே மாதிரி அலைய விட்டாதான் டைம் குறையும். டேய், சத்யா நெருப்புடா, அவளை சீண்டாதீங்க. அவ உங்க எல்லாரையும் எரிச்சிருவா. அடிங்க. பாக்குறதுக்கு கோழி குஞ்சு மாதிரி இருந்துட்டு பஞ்சு டைலாக் பேசுறியா? வாய மூடுறா. டேய், நீ சொன்ன கோயில் வாசல்ல தான் இருக்கிறேன். சத்யா, அந்த இடத்துக்கு வேணா. நீ என்ன பண்ற? நம்ம கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்க வந்துரு.
பண்றீங்க? அவளை அலைய விட்டது போதும், போன் பண்ணி வர சொல்றா. மூலிகை எப்படிங்கன்னு பையனை அனுப்பிச்சு விட்டுலாம். இப்போதைக்கு அங்க வா இங்க வான்னு இழுத்தச்சு நிறுறா. ஒழுங்கு மரியாதையா டில்லி ஒப்படைக்க போறியா இல்லையா? பழைய என்டிகே மில் கோடன்ல தான் இருக்கோம். அந்த மூலிகை எங்க கிட்ட கொடுத்துட்டு டில்லியை கூட்டிட்டு போ. டேய் இப்ப வந்துருவா. சத்யா இனிமே வர முடியாதுல்ல? நிச்சயம் வருவா, ஆனா வெறுங்கையோட தான் வருவா. நம்ம ஆளுங்க சத்யா கிட்ட இருந்து இந்நேரம் மூலிகையை வாங்கி கசக்கி எரிஞ்சிருப்பானுங்க. அவனை போட்டுறா. சத்யா இனிமே நீயே நினைச்சாலும் மூளையை கொடுக்காம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. கிளம்பு கிளம்பு. பார்த்து பத்திரம். டில்லி நீ இங்கே இரு, நான் வரேன். சத்யா எங்க போற? நீ இருடா, வரேன். டேய் துறடா, அந்த மூலிகை பார்க்கலாம். இருடா. சூரிய வெளிச்சப்பட்டா இதோட பவரே போயிடும். ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதுதான். சௌமியா, அந்த அம்மாவுக்கு பஸ்ஸுக்கு ஏதாவது காசு கொடுத்து அனுப்பி வை. இனிமே பிரபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணி வந்துட்டாங்க.
பாட்டி நீங்க சொன்ன மாதிரி கற்பக விருத்தி செடிய பத்திரமா கொண்டான்ட்டேன். நீ வருவேன்னு எனக்கு நிச்சயம் தெரியுமா. ரொம்ப சந்தோஷம். குடுமா. ஐ சத்யா ஜெயிச்சிருச்சு. இந்தம்மா சத்யா, இத நம்பிக்கையோட குடி, உனக்கு எல்லாம் சரியாயிடும். குடி. எல்லாம் சரியாயிடும். சரியாம்மா? நீங்க யாரும் எனக்கு பஸ்ஸுக்கு காசு தர வேண்டாம். இந்த சந்தோஷத்துல நான் நடந்தே ஊருக்கு போயிருவேன். யாரும் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சிருக்கம்மா. நான் கொடுத்த மருந்தால உன் கர்ப்ப பையன் நிச்சயமா பலமாகும். உன் புருஷனுக்காக உயிரவே பணைய வச்சு கொண்டு வந்திருக்க. உன் வகுத்துல ஒரு வாரிசு உருவாகும். சீக்கிரமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைஞ்சு இருக்குமா. நல்லா இருமா. நாங்க டாக்டர். ஓகே. இந்த டெஸ்ட் எல்லாம் எப்ப பண்ணது? 5 years before பண்ணது டாக்டர். உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். மறுபடியும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. அதான் ரிப்போர்ட்ல எல்லாமே தெளிவா இருக்கே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? அவங்களுக்கு இப்ப மறுபடியும் கருத்தரிக்குமான்னு செக் பண்ணணும் டாக்டர். எதுக்குமா? அதான் எல்லாம் கிளியரா இருக்கே. 5 வருஷம் இல்லம்மா, 20 வருஷம் ஆனாலும் குழந்தைக்கு நோ சான்ஸ். அது இல்ல டாக்டர், குழந்தைக்காக சத்யா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. அதனால தான். என்ன ட்ரீட்மெண்ட்? அது ஏதோ சாதாரண நாட்டு வைத்தியம் டாக்டர். இலைய கசக்கி குடிச்சா குழந்தை பொறுப்புன்னு ஒரு கிழவி சொன்னா. அத நம்பி சத்யாவும் குடிச்சிருக்கா. ரெடிகுலஸ். இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர். வைத்தியம் செஞ்ச பாட்டியோட வார்த்தையில பொய் இல்ல. அந்த மருந்த மனப்பூர்வமா நம்பி நான் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு குழந்தை பிறகுற வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். சரி வாங்க, ஹோப் தி பெஸ்ட். என்ன டாக்டர்,
நல்ல செய்தி தானே? இதை இப்பவே சொல்ல முடியாதுமா. இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. சில டெஸ்ட் எழுதி கொடுக்கறேன். நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு கொடுத்துட்டு போங்க. ரிப்போர்ட் வந்தவொடனே நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர். பிரபு, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். தேங்க்யூ டாக்டர். வரோம். தேங்க்யூ. இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். ஓகே. சத்யா, சத்யா, பிரபு, சத்யா, பிரபு, சத்யா, பிரபு. சத்யா, வா சத்யா. உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு நான் சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிருப்பாங்களே. எப்படி கர்ப்பப்பை சரியாயிடுச்சுன்னு ஆச்சரியப்பட்டிருப்பாங்களே. ஏம்மா, என்னம்மா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொன்னா அவ அழாம என்ன பண்ணுவா? சத்யாவுக்கு குழந்தை பிறக்காதா? எந்த முட்டாள் சொன்னது? போத நிறுத்து. உன்னை நம்பின நாங்க தான் முட்டாள். இப்ப என்ன, எல்லாத்துக்கும் போதுமா? என்னமோ இந்த பாட்டி சக்தி வாய்ந்தவங்க, திறமசாலி, வானத்தையே வளைப்பாங்க, பூமியை ரெண்டா பொழப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாம் ஏமாத்து வேலை. 7 மலை தாண்டி ஒரு செடி இருக்குமா? அதை சுத்தி பாம்பு இருக்குமா? அதை பறிச்சு சாப்பிட்டா குழந்தை பிறக்குமா? ஏ கிழவி, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை நீ ஏமாத்திருக்க? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என்னோட வைத்தியத்துல எந்த தப்பும் இல்ல. நான் சரியாதான் மருந்து கொடுத்தேன். அந்த மருந்துக்கு நிச்சயமா கர்ப்பப்பை சரியாகும். சத்யாவால குழந்தை பத்துக்க முடியும். அப்ப MBBS படிச்ச டாக்டர் போய் சொல்றாங்களா? அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. இந்த பாட்டி யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. நாம ஏன் இன்னொரு டாக்டர் பார்க்க கூடாது? ஆக தப்பு இந்த கிழவி கிட்டன்றதை யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. சத்யாவை செக் பண்ணது சாதாரண டாக்டர் இல்ல, அமெரிக்கால படிச்சவங்க, 1000 பிரசவத்துக்கு மேல பார்த்தவங்க. அவங்கதான் நம்பர் 1 டாக்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குழந்தை பாக்கியம் இல்லைன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீ தான் நடுவுல பூந்து பாட்டிக்கிட்டின்னு ஏதோ குழப்பி விட்ட. இப்போ உங்க எல்லாருக்கும் தெளிவாயிருச்சுல? குழந்தை பிறந்தா சத்யா பிரபு சேர்றதுக்கு ஓகே தானான்னு எங்களை கேட்டியே. இப்ப குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ற? அவ என்னங்க சொல்லுவா? குழந்தை இல்லன்னா இன்னொரு கல்யாணம் பண்றது இந்த உலக வழக்கம் தானே. பெரியப்பா, அதத்தானே நாங்களும் சொன்னோம்.
இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசுறீங்க? பாவம் சத்யா, கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப போய் கல்யாணம் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு என்ன மாமா, இது என்ன வம்பா போச்சு? ஏதோ அவளை நாங்க அழ வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் தெளிவாதான் சொன்னோம். நீங்க தான் இந்த கிழவி சாதனை செய்வான்னு பெருமை பேசுனீங்க. அதுக்கு எல்லாருக்கும் வேதனை தான் மிச்சம். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். கும்பகோணத்துல இருந்து கிளம்பி சத்யாவை அழ வைக்கதான் வந்தியா? ஜோசியம் வைத்தியம்னு மூட்டை கட்டிட்டு வர வேண்டியது. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. இங்க பார், என் அனுபவம் கூட உன் வயசுக்கு இல்ல. ஆடுன வாயா அடக்கி வச்சிருக்க, அடங்குன காலம் ஆட வச்சிருக்க. நான் உறுதியா சொல்றேன், அந்த கற்பவத்தி செடி நான் கண்டுபிடிச்சது இல்ல. எம்பெருமான் சிவனோட மூலிகை. அத குறை சொல்றது கடவுளே குறை சொல்றது மாதிரி. நான் கொடுத்தது சரியான மருந்துதான். வேற எங்கேயோ ஏதோ மாறி இருக்கு. இத பார், நீ தான் மாத்தி மாத்தி பேசுற. உன் மருந்து வேலை செய்யலன்னதும் பேச்ச மாத்திரியா? உன் போலி வைத்தியம் தோத்து போச்சுன்னு பில்டப் எல்லாம் கொடுக்காத. வேணும்னா காசை வாங்கிட்டு போ. உன் காசு யாருக்கு வேணும்? என்னால இப்பவும் நம்பவே முடியல. என் வைத்தியம் எப்பவும் தோத்ததே இல்ல. நான் கொடுத்த மருந்து நிச்சயம் குழந்தை உருவாகும். இது கடவுள் மேல சத்தியம். நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்கறதுக்கு நீ என்ன லண்டன்ல படிச்ச டாக்டரா? எங்களை ஏமாத்தினதெல்லாம் போதும். நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா? இப்ப காத்து ஓம் பக்கம் வீசுது, அதனால இவ்வளவு பேசுற. காத்து என் பக்கம் வீசும் போது காடு கரையெல்லாம் தாங்காதும்மா. நான் வர்றேன்.